சென்னையில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் 58 ஏக்கர் பரப்பளவில் தொல்காப்பிய பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு தலைமை வகித்த இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பூங்காவை சுற்றி பார்ப்பதற்கான பேட்டரி வாகனத்தில் மாணவர்களுடன் அமர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறிது தூரம் சென்று பூங்காவை பார்வையிட்டார். புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகள் விளையாடும் பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் தொல்காப்பிய பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைக்கும் வகையில் சாலையின் குறுக்கே உயர்மட்ட நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ தொல்காப்பிய பூங்கால கிட்டத்தட்ட ஒரு 180 வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் மட்டும் இருக்குது. அப்போ அதை சார்ந்த தாவர இனங்கள் இருக்குது அப்படின்றத பறவை குழந்தைங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு பயனுற்றதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உணவு சங்கிலி, உணவு வலைகள் பற்றி 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உணவு சங்கிலினா என்னன்றதை இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளும்போது அவங்களால அதை உணர்ந்துக்க முடியும். பிற்காலத்தில் இதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அவங்க உதவுவாங்க. ஆக்சுவலாக அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கல்வி நம்ம தொல்காப்பிய பூங்கல் நடத்துறது மூலமாக. மேலும் இது வந்து வெறும் பார்ப்பதற்கு விலங்குகளும் பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் மட்டும் இருக்குது அப்படின்னு இல்லாமல் அவங்க ஊடாடுவதற்கும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எஜுகேஷ்னல் சைனேஜஸ் நிறைய வச்சுருக்கோம். சிட்டி லைஃப்பை விட்டு இப்போ ஒரு வில்லேஜ் லைஃப்க்கு அந்த மாதிரி ஒரு அமைதி கிடச்சிருக்கு. அதே போல் நம்ம அன்றாட நம்ம கேட்குற இந்த வண்டி ஹார்ன் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து குருவி சத்தம் அதெல்லாம் கேட்கும் போது காதுக்கு மனதுக்கெலாம் இனிமையாக இருக்குது. அதே போல் மைண்ட் வந்து காமாக இருக்குது. உள்ளே வந்தோடனே ஏதோ கொடைக்கானல் ஊட்டிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் குழந்தைங்க என்னதுன்னா தன்னுடைய கேரியரில் நான் இன்ஜினியர் ஆகணுங்கிறதவே மாற்றி நான் ஒரு ரிசர்ச் சென்டரில் ஒரு என்வரான்மெண்டல் சயின்ஸ் சம்மந்தமான ஒரு ரிசர்ச் பண்ணலாமா, இல்லை பூச்சி இனத்தை மட்டும் எடுத்து பண்ணலாமா, அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பொருள்கள் பழைய காலத்து பொருள்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் என்னதான் நான் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் போட்டாலும் அது ஒரு பிம்பம் தான். அந்த பிம்பத்தை தாண்டி நேரடியாக நம்ம சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பூங்காவை கொடுத்துருக்கிறது வந்து நம்ம சிஎம்க்கு முதல்ல எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நகர்ப்புறத்தில் பசுமை பரப்பை பேணி பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ள சூழலியல் பூங்காவான தொல்காப்பிய பூங்காவில் முன்பதிவு அடிப்படையில் ஒரு நபருக்கு 20 ரூபாய் கட்டணத்தில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் இணையதளத்தில் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.